தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். இந்த ஆடியோ புக்குக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.comலேருந்து. இங்கிலீஷ் மாஸ்டரியோட கிரியேட்டர் நான் தான். இங்கிலீஷ் மாஸ்டரி உலக புகழ் பெற்று உலகத்தில் உள்ள ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாலும் யூஸ் பண்ணப்படுது. நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி நிறைய பேரோட லைஃப்பை மாற்றிட்டுருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த புக்கில் நான் உங்ககிட்ட நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, சரளமாக பேசுகிறதுக்கு, இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய 10 படிகளை சொல்லித்தர போகிறேன். இந்த 10 படிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் சரளமாக உங்களாலையும் பேச முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட ஸ்டோரி டிப்பிக்கல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி தான். நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். என்னோட அப்பா அம்மா லவ் மேரேஜ். அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை அவங்க குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது. அதனால அவங்க ரொம்ப அடிமட்ட நிலையிலேருந்து தான் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. எங்களுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆசை இருந்தாலுமே பணப்பற்றாக்குறையால் நாங்கள் தமிழ் மீடியத்தில் சேர்ந்து படித்தோம். நான் 1ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடச்சிது இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறுறதுக்கு. ஆனால் அதை நான் எடுக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணங்களும் இருக்குது. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தது நான் இங்கிலீஷ் மீடியமுக்கு மாறுறதுக்கு. என்னோட அப்பா என்கிட்ட கேட்டார், நீ இங்கிலீஷ் மீடியம் போயேம்மா, என்னால் உன்னை படிக்க வைக்க முடியும். இப்போ உனக்கு நான் ஒரு நல்ல ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியமே சேர்த்து உன்னை படிக்க வைக்க முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். ஆனால் நான் அதை டினை பண்ணிட்டேன். என்னால் முடியாதுப்பா, என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பயம். 1ஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அகாடமிக்கலி நான் ரொம்ப பிரைட்டாக இருந்தேன். நான் 1st, 2nd ரேங்க் தவிர வாங்கினதே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், 100 மார்க் 99 மார்க்குன்னு வாங்கின உங்களுக்கு 98 97 மார்க் வந்துட்டாலே நீங்கள் ஏதோ லைஃப்லேயே ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீலிங் இருக்க ஒரு அகாடமிக்கலி பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு இமேஜின் 5th-லேருந்து 6th நீங்கள் கம்ப்ளீட் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறுறீங்க. கரெக்டாக? அது எவ்வளோ பெரிய பலு, மூளைக்கு பலு, என்னோட சைக்காலஜிக்கு, என்னோட உளவியலுக்கு ரொம்ப பெரிய பலுவாக இருந்தது. நான் ரொம்ப பதறி போயிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, என்னை கம்பல் பண்ணல, நீ பண்ணியே ஆகணும்னு சொல்ல, ஆனால் இது பண்ணால் நல்லா இருக்குமேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஆனால் எனக்கு என்னோட முன்னாடி வந்த சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேய் படம் தான். அந்த பேய் படம் என்ன தெரியுமா? 1st ரேங்க்லேருந்து ஃபெயில் ஆகிற மாதிரியான ஒரு பேய் படம். 199 ஸ்கோர் பண்ணிவிட்டு 97 ஸ்கோர் பண்ணாலே என்னால் தாங்க முடியாதுன்றப்போ நான் ஃபெயில் ஆகிறத என்னால் தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அதை நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். அப்பா என்னால் முடியாது, அம்மா சாரி அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு 6th-லேயும் நான் தமிழ் மீடியமே தொடர்ந்தேன். திரும்பவும் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகிற வாய்ப்பு 10th-லேருந்து 11th போகும்போது கிடச்சிது. அதையும் நான் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். 12th-ல் நம்மளுக்கு நல்ல மார்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் தமிழ் மீடியம் தான் படித்தாகணும். ஏன்னா திடீர்னு ஒரு 2 வருஷத்தில் 11th 12th ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அதுக்குள்ளே என்னால் இங்கிலீஷ் மீடியம் மாறும்போது கோப்பப் பண்ணிக்கவே முடியாதுன்ற அந்த புரிதல், அந்த லாங் டேர்ம் திங்கிங்கோட அவசியம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. இதே பார்த்திங்கன்னா என்னோட கூட படித்த ஒரு பொண்ணு, எனக்கும் அவளுக்கும் தான் 1st ரேங்க் 2nd ரேங்க்குள்ளே போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா, 98% வாங்கினா. நான் 95% வாங்கினேன். அவளை எல்லாருமே பூஸ்ட் பண்ணாங்க, நீ இங்கிலீஷ் மீடியம் எடு. டீச்சர்ஸ், பிரின்சிபல், அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே நீ இங்கிலீஷ் மீடியம் போமா, இங்கிலீஷ் மீடியம் போமா அப்படின்னு சொன்னாங்க. அவள் 11th இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணா. ஆனால் நான் சேஃபாக ப்ளே பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு 12th ரொம்ப நல்ல மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து தமிழ் மீடியமே சூஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்குது, நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிட்டா நம்ம இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னுட்டு. கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி 11th 12th படிக்கிற புத்தகங்களும் படிக்கிற பாட சுமையுமே அதிகமாக இருக்கும்போது புரியாத ஒரு லாங்குவேஜுக்கு போகிறது பெரிய முட்டாள்தனம். அதான் அந்த பொண்ணு போன 2 மாதத்துலேயே உணர்ந்துட்டா.
பிரின்சிபல் கிட்ட மன்றாடி கேட்டால் எனக்கு எதுவுமே புரியல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நான் 12th ஸ்டாண்டர்டில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது என்ன, ஃபெயில் கூட ஆவேன் அப்படின்ட்டு அவள் பிரின்சிபல் கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டா. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இல்லைம்மா, நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம், இத்தனை பேர் இந்த கிளாஸில் படிக்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் இவ்வளோ பேர், இங்கிலீஷ் மீடியத்தில் இவ்வளோ பேருன்னுட்டு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை அவளுக்கு டினை பண்ணிட்டாங்க. 12th முடிக்கும்போது நான் 93% ஸ்கோர் பண்ணேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக வந்த என்னோட காம்படிட்டர் அந்த பொண்ணு 45% ஸ்கோர் பண்ணான். லாங் டேர்ம் திங்கிங் நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு பல வாய்ப்புகள் தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு மாறுறதுக்கு வந்தாலுமே அதெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை. இந்த காலங்களில் எனக்குள்ள சில புரிதல்களும் இருந்தது. என்னோட பள்ளி பருவத்தில் அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க படுற பாடுகள் பார்க்கும்போது எனக்குள்ள சில புரிதல்களும் வர ஆரம்பிச்சுது. அதாவது என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்றதெல்லாம் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பெரியவங்க கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணுவோம். அவங்க பேசுறதுல முக்கியமான விஷயமா என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் வரல, என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல, அதனால என்ன எந்த ஜாப்லையும் நல்ல ஜாப்ல செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. இதை கேட்டு எனக்குள்ள வந்த ஒரு லைட் பல்ப் மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் அப்போவே ரொம்ப ஆம்பிஷியஸான ஆள், இந்த மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு ஹை பார் செட் பண்ணியே நான் வளர்ந்தேன். அதனால் என்னோட கரியர்லேயும் எனக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் தான் நான் செட் பண்ணி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சேலரி வாங்கணும், நல்ல பொசிஷனில் இருக்கணும், என்னோட ஜாபில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு அப்போவே இருந்த கனவுகள். அதை நோக்கி போகிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்றது என்னை சுற்றி இருந்த மக்கள் அவங்க கரியரில் ஃபெயில் ஆகும்போது சொன்ன வார்த்தைகளால் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. அதனால நான் என்னோட இங்கிலீஷில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடிக்கிறது எதுவுமே தெரியல. நியூஸ் பேப்பர் வாசி அப்படின்ட்டு எங்கள் அப்பா தினமும் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கிராமர் புக் படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமர் புக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. பிபிசி கேளுன்ட்டு நியூஸ் சேனல்ஸை ஆன் பண்ணி விடுவார். அவருக்கு தெரிஞ்ச வகைகள் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத வகைகள். இன்றைக்குமே நிறைய பேர் நம்மக்கிட்ட இதையே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாத வகைகள். அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பல கஷ்டங்கள், பல பாடுகள் பட்டு, பல தப்புகள் செஞ்சு, ஆயிரக்கணக்கான தப்புகள், ஆயிரக்கணக்கான டெஸ்டிங், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை டெஸ்ட் பண்ணி, அதை டெஸ்ட் பண்ணி, இதை டெஸ்ட் பண்ணி, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்கல, இதில் என்ன விளைவுகள் கிடைக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நான் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நான் என்னோட இங்கிலீஷ் லேர்னிங்லேயும் பண்ணேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இவ்வளவு நாள் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குற, காலேஜ் சொல்லிக் கொடுக்குற, இங்கிலீஷ் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிக் கொடுக்குற எந்த விஷயங்களுமே உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள். அப்படி ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களை அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட 16 வருஷம் 20 வருஷத்தை நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? ஒன்றுமே இல்லையே. 100 பேர் ஒரு பாதையை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு கூட சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான பாதை? இந்த கேள்வி எனக்குள்ள பெருசாக எதிரொலிச்சுது. என்னோட இங்கிலீஷ் கற்றுக்கிற பாதையில் பல அவமானங்கள், டீச்சர்ஸ் கிட்டேருந்து, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து, கூட வாழ்கிற மக்கள் கிட்டேருந்து, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பல இன்சல்ட்ஸ். என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சல்ட்டை பற்றியும் அதில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடத்தை பற்றியும் ஹிந்து பத்திரிக்கையில் என்ன இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க, அதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் இந்த ஆடியோ புக் கேட்குறீங்க அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த இன்டர்வியூவை லிங்க் பண்ணுறேன். எப்படியோ இந்த ஆடியோ புக் உங்கள் கையில் வந்திருக்கு, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் இல்லைன்னா லாவண்யா ஜெயக்குமார் ஹிந்து இன்டர்வியூன்னு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணுங்கள். உங்களால் அந்த இன்டர்வியூவை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும், படிக்க முடியும். என்னோட பள்ளி கல்லூரி சொல்லிக் கொடுக்காத முறைகளை நானே டெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்களில் 10 படிகளை நான் இந்த ஆடியோ புக்கில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் 10 படிகள். சாப்டர் 1, your goal. உங்களோட இலக்கு என்ன? இதை தெரியாமல் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட இலக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலோட இலக்கு கிடையாது.
ஐஎல்ஸ் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவரோட இலக்கு ஒரு ஆண்டர்ப்ரனரோடது கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணுறதும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கிளையண்ட் கிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கும் உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு கிளையண்ட் கால், ஒரு கான்ஃபரன்ஸ் காலை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு தேவையானதாக இருக்காது. நீங்கள் உங்களோட கரியரில் எங்கே இருக்கீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்களா? ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்களா? ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்களா? நீங்கள் யார் அப்படின்றத வச்சு தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை பொறுத்த வரைக்கும் அமையுது. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவருக்கு அதிகபட்ச தேவை என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்காக பல புத்தகங்கள் படிப்பார், அதுக்காக பல கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவார், பல ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போவார். அவர் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அவர் அதிக அளவுக்கு அவரோட லேர்னிங்கில் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தார் பல வருஷ காலமாக. ஆனால் அவரால் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கவே முடியல. என் அப்பாவை பார்த்து வளரும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல்ஸ் என்னன்னே தெரியாமல் நீங்கள் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான். என் அப்பாவுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில். அதுக்கு அவருக்கு தேவை என்ன? ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு தேவையான எக்ஸசைசஸை அவர் டெய்லி பண்ணாமல் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய் ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிற அந்த கிராமரையும் அவங்க சொல்கிற அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜிஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவர் கோல் செட் பண்ணதாலையும் அவரோட கோலில் அவருக்கு கிளாரிட்டி இல்லாததாலையும் அவர் யார், அவரோட ஜாப் என்ன, அந்த ஜாபுக்கு என்ன தேவை அப்படின்ற புரிதல் இருந்தாலுமே அதுக்கு தேவையான விஷயங்களை அவர் போய் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த தெளிவு இல்லாததால் அது தெரியல அவருக்கு. ஏன்னா யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல. அதை நான் கண்டுபிடிச்சேன். ஓ, எனக்கு இங்கே என்ன வேணும்? எனக்கு ஒரு நல்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு எனக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்? அதுக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்? இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு என்னோட அப்பா கிட்டேருந்து புரிஞ்சுது. அவரோட கோலில் தெளிவாக இருந்தாலும் அவருக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் எதையோ பண்ணிகிட்ருக்காரு. பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தலையை சுற்றி மூக்க தொடுறது. என்ன ஆகும்? அவ்வளோ எஃபர்ட் கொடுப்பீங்க, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உங்கள் கையை விட்டு இன்னும் தூரம் தான் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட கோலுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யலை. இப்போ நீங்கள் செய்ய போகிறது என்னென்னா, உங்களோட கோல் என்ன? உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸா, உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸா, உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸா, எது உங்களுக்கு அதிகமாக தேவை? உங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா எஸ்ஏ எழுதுறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கீங்க, நீங்கள் கிளையண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்க யூஎஸ்லேருந்து ஒரு ஆக்சென்ட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா எழுத தெரியும், பேச தெரியும், நல்ல லிஸ்னிங் பவர்ஸ் இருக்குன்னாலும் அந்த ஆக்சென்ட் மட்டும்தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. தேவையில்லாமல் எதையோ படிச்சுட்டு இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன? ஒரு டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறது, ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட் எழுதுறது, ஒரு லீகல் டாக்குமெண்ட் எழுதுறது, ஒரு இமெயில் எழுதுறது. ரைட்டிங்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? இமெயில் எழுதுறத சட்டுன்னு இப்போவே இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் இதே ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் எழுதுறதுக்கு நீங்கள் நிறைய பேக் அண்ட் ஒர்க் பண்ணணும் உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸில். ஸோ இந்த மாதிரி எது உங்களோட கோல்னுட்டு அதில் கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதுதான் முதல் படி உங்கள் இங்கிலீஷோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. இரண்டாவது, லேர்ன் கிராமர் ஃபர்ஸ்ட் இஸ் அ ஸ்டூபிட் ஐடியா. அது வேஸ்ட் ஆஃப் டைம், அது பயங்கரமான ஸ்டூபிட் ஐடியா. இங்கிலீஷ் மாஸ்டரில் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட டெக்னிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோட எக்ஸசைசஸை நான் சொல்லியிருக்க விஷயங்களை அவங்க டெடிக்கேட்டடாக ஃபாலோ பண்ணுவாங்க. வாவ் லாவண்யா, தேங்க்யூ ஸோ மச், இந்த ஐடியா எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு என்னோட TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சில ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அந்த ஹேட்டர்ஸ் யார் தெரியுமா? இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ், இங்கிலீஷ் டியூட்டர்ஸ், மேக்ஸிமம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இங்கிலீஷ் டீச்சர்ஸ். என்ன இப்படி சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பழைய சிந்தனையிலேயே ஊறி போனவங்க. அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா? கிடையாது. அவங்க தமிழ் மீடியம் படித்து இங்கிலீஷ் படித்தாங்களா? கிடையாது. அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு என்ன தேவைன்னுட்டு? அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு என்ன புரியலைன்னுட்டு? அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எதில் ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னுட்டு? அவங்க என்ன புதுசாக சொல்லித்தராங்க சொல்லுங்கள்? டெய்லி 16 வருஷத்துக்கு 1 மணி நேரம்ன்ட்டு டெய்லி கொடுத்துருக்கோங்க நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு.
அதில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் எப்படி உங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அதையே சொல்லி தரும்போது, அதே கிராமரையே சொல்லி தரும்போது ஒர்க் அவுட் ஆகும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அவங்க கிராமர் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு செம கடுப்பாகும். அதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் சில பேரோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கணுமே, கிராமர் கற்றுக்காமல் நீங்கள் இங்கிலீஷ் பேசவே முடியாது. ஓ அப்படிங்களா, அப்போ நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டு தான் தமிழ் பேச ஆரம்பிச்சிங்களான்ட்டு என்னோட ரிப்ளை இருக்கும். எப்போவுமே இந்த ஒரு ரிப்ளை மட்டும்தான் கொடுப்பேன். உங்கள் குழந்தை கிராமர் கற்றுக்கிட்டா தமிழ் பேசுது, இல்லை நீங்கள் கிராமர் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறீங்களா? இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கிராமர் நாலேஜ் இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, ஜெரன்னா என்ன, இது என்ன, அது என்னன்னு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்த கிராமர் ரூல்ஸை படிக்கிறதுலேருந்து நீங்கள் இங்கிலீஷ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க. இவ்வளோ டைமும் எஃபர்ட்டும் போடுறேன், எனக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குதுன்னுட்டு உங்களையே பயங்கரமாக நொந்துப்பீங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, இதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் அவ்வளோ எஃபர்ட் போட்டேங்க. நான் படிக்காத கிராமர் புக்கே இல்லை. கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணோன்னே நவுன்லேருந்து ஆரம்பிப்பான். நவுனில் ஒரு 12 வெரைட்டி 20 வெரைட்டின்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணி 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 அடுத்த சாப்டர் போகிறதுக்குள்ளேயே நான் ரொம்ப டயர்டாகி அப்பா போ அப்படின்னுட்டு அந்த கிராமர் புக்கை எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு 2 மாதம் பார்த்து அந்த கிராமர் புக் சிரிக்கும். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் பண்ணியே லாவண்யா, என்னாச்சு அவ்வளோதானா அப்படின்னுட்டு என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கும். திருப்பி எடு அந்த கிராமர் புக்கை, திரும்பவும் முதல்லேருந்தே ஆரம்பி. இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். நாம் எப்படி தமிழ் கிராமர்லேருந்து ஆரம்பிக்கலையோ அதே மாதிரி இங்கிலீஷும் நீங்கள் கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. கிராமரை படித்து 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 எனக்கு டைம் தான் வேஸ்ட்டுங்க. எப்பவுமே நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல எப்படி இந்த விஷயத்தை மாஸ்டர் பண்ணுறது, ஒரு மாஸ்டரி நிலையை அடையணும்னா இதில் எதை மட்டும் நான் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணுவேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட்டாகும், ரொம்ப நாட்களாகும், சில விஷயங்கள்ல நிறைய வருடங்கள் கூட ஆகும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் அதில் நிறைய ஒர்க் போட ஆரம்பிப்பேன் பாருங்கள். எனக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட் கிடைக்கும். அதை தான் நான் ஸ்டடீஸ்லேயும் பண்ணேன். அதனால தான் நான் வந்து நல்ல ஸ்டூடியஸாக இருந்தேன், நல்ல அகாடமிக்கலி பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அதே தான் காலேஜ்லேயும் பண்ணேன். அதனால தான் என்னால் சிபிஎஸ்சி படிச்சுட்டு வந்த 3 பேர் கூட கம்பீட் பண்ண முடிஞ்சுது. அதுலேயும் நான் டாப்பாக வந்தேன், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்தேன் காலேஜ்லேயும். அதையே தான் நான் என்னோடய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பண்ணேன், அதையே தான் நான் ஒரு பிஸ்னஸில் இறங்கும் போதும் பண்ணேன். இதில் நான் இறங்குறேன், இதில் நான் கற்றுக்குட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. இதில் நான் மாஸ்டரி நிலையை அடையணும், எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக வேணும். அதுக்கு எனக்கு மொமெண்டம் க்ரியேட் ஆகிறதுக்கு, எனக்கு உந்து சக்தி க்ரியேட் ஆகிறதுக்கு நான் எதில் வேலை பார்க்கணும், அதில் தீவிரமாக நான் இறங்கி நான் ஆராய்ச்சி செய்வேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற அந்த உந்து சக்தி தர 2-3 விஷயங்களையோ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பல நாட்களாகும், பல வருஷங்களாகும். ஆனால் அதில் நான் உழைப்பு போட்டுகிட்டே இருப்பேன். அதை கண்டுபிடிச்ச உடனே தேவையில்லாத எல்லாத்தையும் நீக்கிட்டு தேவையுள்ள அந்த விஷயங்களில் மட்டுமே உழைப்பு போடுவேன். எனக்கு 10% ரிசல்ட் கிடைச்ச இடத்துல 100லேருந்து 1000% ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் சொல்லித்தராத, காலேஜ் சொல்லித்தராத, நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எதுவுமே சொல்லித்தராத, ஏன் உலகத்துலேயே இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அது என்ன தெரியுமா? நீங்கள் கிராமர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுலேருந்து உங்களால் எடுக்க முடியல அப்படின்னும் போது இந்த 3 விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த 3 விஷயங்களை மட்டுமே கற்றுக்க ஆரம்பிங்க. அது என்னென்ன? டென்சஸ், ப்ரோனவுன்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ். டென்சஸ், ப்ரோனவுன்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ். இந்த 3 இலக்கண விதிகளில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு 1000 மடங்கு ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உந்து சக்தி கொடுக்க போகிற விஷயங்களாக இருக்க போகுது உங்கள் கிராமரை பொறுத்த வரைக்கும். இந்த 3 இலக்கண விதிகளை ஏன் நீங்கள் கற்றுக்கணும், இது மட்டும் ஏன் போதும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நான் இங்கே ஒரு வீடியோ லிங்க் பண்ணுறேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ஆடியோ புக்கை யூடியூப்பில் இல்லாமல் வேறு ஏதோ இடத்துல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா லாவண்யா ஜெயக்குமார் கிராமர் ரூல்ஸ்ன்னுட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ கிடைக்கும். 2வது படி பார்த்தோம். நீங்கள் எடுக்க வேண்டிய 3வது படி TLSRW. இதை ஃபாலோ பண்ணுங்க. TLSRW அப்படின்றது நான் உருவாக்கின ஒரு ஃப்ரேம் ஒர்க். என்னோட டீச்சர், அவங்க பேர் கேத்ரின். அவங்க நான் 12th முடித்து காலேஜ் போகும்போது கேன்சரால் இறந்துட்டாங்க. இந்த இங்கிலீஷ் மாஸ்டரியோட சக்ஸஸை நான் அவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான லெசன், இது ஒரு டீச்சருக்குமே தெரிஞ்ச லெசன் தான். அது என்னென்னா LSRW. இதை ஃபாலோ பண்ணு.
லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இதை ஃபாலோ பண்ணு அப்படின்றது தான். ஆனால் இங்கே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குது. அது திங்கிங். நம்ம ஏன் தாய்மொழி மாதிரியே இங்கிலீஷை பேசுகிறோம்? ஏன் நமக்கு அந்த தாய்மொழியோட ஆதிக்கம் இருக்குது? ஏன் நாம் இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியாமல் தவிக்கிறோம்? இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த LSRWக்கு போகிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே இருக்க மிஸ்ஸிங் பீஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் திங்கிங். நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிறதுக்கு உங்கள் ஸ்பீக்கிங்லேயும் சரி, ரைட்டிங்லேயும் சரி, உங்களுக்கு அதிமுக்கியமாக தேவை திங்கிங். உங்களோட திங்கிங்கில் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணும்போது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட திங்கிங்க்கு எக்ஸசைசஸ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலான எக்ஸசைசஸ், நான் தேவையே இல்லாத டெக்ஸ்ட் புக் கொடுக்குற, ஸ்கூல் இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத, காலேஜ் இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்காத திங்கிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம திங்க் பண்ணுறோம், அப்புறம் தான் வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆனால் இங்கே பண்ணுற மிஸ்டேக் என்ன? கிராமரை கற்றுக்கிறது, தேவையில்லாத ஒகேபுலரி கற்றுக்கிறது. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு திங்கிங்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் லிசனிங்க்கு எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பீக்கிங்க்கு எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் ரீட் பண்ணுங்கள். அப்புறம் எழுத ஆரம்பிங்க, ரைட் பண்ணுங்கள். இதுதான் ப்ராசஸ். LSRW அப்படின்றது ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறேன்ல, LSRW என்னோட மிஸ் கேத்ரின் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அது எனக்கு உந்து சக்தி கொடுக்குற விஷயமா அமைஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்கே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருந்தது. அதுதான் திங்கிங். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். நீங்கள் போக போகிற தூரம் பெருசாக இருக்குன்னும் போது, நான் சென்னையில் இருக்கேன், நான் டெல்லி போகணும். அதுக்கு நான் சூஸ் பண்ணுற ரூட் ரொம்ப ஃபாஸ்ட், ஈஸி, எக்கனாமிக்கல், டைம் சேவிங். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஓகே, ஃப்ளைட் புக் பண்ணுவோம், ஃப்ளைட்லேயே போயிடுவோன்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதிக ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் இப்போ பாயிண்ட் ஏல இருக்கீங்க, உங்கள் பாயிண்ட் பி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற அந்த நிலை, உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, அது உங்களோட இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸோ உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோ எனக்கு தெரியாது. நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. அதுக்கு போகிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட் என்ன தெரியுமா? என்னோட TLSRW ஃப்ரேம்வொர்க். இதை பற்றி நான் நிறைய நம்மளோட யூடியூப் சேனல் முழுக்க பேசியிருக்கேன். TLSRW ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது 50 விதமான எக்ஸசைசஸ் நிறைஞ்ச ஒரு ஃப்ரேம்வொர்க். திங்கிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரின்ற ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மாஸ்டரியை உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் lavanyajaykumar.com தளத்தில் வாங்கி பயன்படுத்த முடியும். இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ரோக்ராம். உங்களோட திங்கிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இந்த TLSRW ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன எக்ஸசைசஸை உங்கள் மண்டைக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. நான் சொன்னேன்ல, நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஆயிரக்கணக்கான எக்ஸசைசஸ் என்னோட திங்கிங்க்கு, லிசனிங்க்கு, ஸ்பீக்கிங்க்கு, ரீடிங்க்கு, ரைட்டிங்க்கு ட்ரை பண்ணேன். அதிலிருந்து ஒர்க் அவுட் ஆன, எனக்கு அதிக அளவுக்கு உந்தம் கொடுத்த, என்னோட மொமெண்டமை இன்க்ரீஸ் பண்ண எக்ஸசைசஸில் 50 எக்ஸசைசஸை உங்களுக்கு டெக்னிக்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வடிவமைச்சு இங்கிலீஷ் மாஸ்டரியில் கொடுத்துருக்கேன். 2020-21 நீங்கள் இந்த ஆடியோ புக்கை கேட்டுட்ருக்கீங்கன்னா இங்கிலீஷ் மாஸ்டரியோட இப்போதைய விலை 3000 ரூபாய் மட்டும்தான். இதை நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் எதில் வேணும்னாலும் உடனே ஆக்சஸ் பண்ண முடியும் lavanyajaykumar.com தளத்திலிருந்து. என்னோட TLSRW மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். அதுக்கு நீங்கள் எடுக்கிற 3வது படி என்னோட TLSRW ஃப்ரேம்வொர்க். 4வது படி commit to 100% லேர்னிங். நான் ஒரு இலக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் 100% உங்கள் கமிட்மெண்ட் இருக்கட்டும். 10% கிடையாது, 20% கிடையாது, 90% கிடையாது, 99% கிடையாது, 100%. நீங்கள் 100% உங்களோட கோலுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் 10% எஃபர்ட் போடுவீங்க. உங்கள் கமிட்மெண்ட்டே 100%க்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் எஃபர்ட்டில் நீங்கள் அதிக அளவுக்கு கம்மி பண்ணிப்பீங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோ, ஒரு ப்ரொஃபஷ்னலோ, ஒரு ஹோம் மேக்கரோ, ஒரு பிஸ்னஸ் மேனோ, பிஸ்னஸ் உமனோ எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தும்
இந்த ஆடியோ புக்கை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், கமிட் 100% டு லேர்னிங். நான் ஒரு லேர்னிங் மெஷின். அதுதான் என்னோட சக்ஸஸ் சீக்ரெட். இதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள். நான் சரஸ்வதியை நோக்கி போனேன்னா என்னை லக்ஷ்மி தேடி வருவா. நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நோக்கி போகிறீங்க, அதுதான் உங்களோட கோல், அதில் தான் நீங்கள் 100% கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன திருப்பி கிடைக்கும் தெரியுமா? உங்களோட கரியர் க்ரோத், உங்களோட ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட், உங்களோட ஸ்டடீஸில் நல்ல மார்க், உங்களுக்கு தேவையான வேலையில் அடுத்த பதவி உயர்வு, அடுத்த சம்பள உயர்வு, ஒரு ரெகக்னிஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கரியரை பொறுத்த வரைக்கும் அடைய முடியும். உங்களோட இலக்கு என்னவா இருந்தாலும் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல, அது ரிட்டனோ ஸ்போக்கனோ என்ன உங்களோட கோலாக இருந்தாலும் கமிட் 100% டு யுவர் லேர்னிங். 4வது படியை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் சரஸ்வதி பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி தேடி வருவா. சரஸ்வதி கல்விக்கு கடவுள், லக்ஷ்மி செல்வத்துக்கு கடவுள். 5வது படி, ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, லுனசி அப்படின்றத லூசுத்தனம், மடத்தனம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மடத்தனம் என்னன்னா, ஒரே விஷயத்தை திருப்பி 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 செஞ்சுட்டு வேற வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறது. ஒரு விஷயத்த ஒரே மாதிரி திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். சில பேர்லாம் ஒரே தப்பை திரும்பி திரும்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் வரும். நீ லேர்ன் பண்ணிக்கவே மாட்டியா? நீ ஒரு விஷயம் பண்ண, அது தப்பாக முடியுதுன்னு தெரியுது, ஏன் அதே விஷயத்தை திருப்பி பண்ணுற அப்படின்னுட்டு நம்ம அவங்க மேலே கடிஞ்சுப்போம். கரெக்டாக அவங்கள திட்டுவோம். ஏன்? அவங்க அதே விஷயத்தையே திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு ஸ்கூலு காலேஜு ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்கு. அந்த முறையில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. 16 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. டெய்லி 1 மணி நேரம் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு பீரியட் இருந்திருக்கு. அதில் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. ஆனால் அதே முறையை திருப்பி இப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்ட்டு அதையே இப்போ திருப்பி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அது என்னது? நான் சொல்லலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. லுனசி, மடத்தனம். ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம ரூட்டை கொஞ்சம் மாற்ற போகிறோம். இதே ரூட்டில் போயிட்டுருக்கேன், ஆனால் என்னோடய கோலுக்கு இது ஆப்போசிட் ரூட்டுன்றது நல்லா தெரியுது. ஆனால் நான் ரூட்டை மாற்ற மாட்டேன், என் மைண்ட் செட்டை மாற்ற மாட்டேன். இதே ரூட்டில் தான் போயிட்டுருப்பேன். ஆனால் என் கோல் எங்கே இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? என் ரூட்டை மாற்றணும். நான் ஒரு யூட்டர்ன் போடணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அது ஒர்க் அவுட் ஆகலை, அதே முறைப்படி எதுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும்? கற்றல் முறையை மாற்றுவோமே. அதுதான் படி 5. 6வது படி, சக்ஸஸ்ன்றது 80% சைக்காலஜி, 20% தான் ஃபிசியாலஜி. அந்த 20% நீங்கள் போடுற எஃபர்ட், நீங்கள் எதில் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம். நம்ம நிறைய நேரங்களில் எதில் எஃபர்ட் போடுறோன்னே தெரியாமல், நான் சொன்னல அந்த லுனசி, அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். மடத்தனமான விஷயங்களே, கற்றல் முறை ஒத்து வரல அப்படின்னும் போது அதுலேயே எஃபர்ட் போட்டு ஏன் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்ட்டு நம்மளே நம்ம நொந்துக்கிறோம். ஸோ நம்ம கரெக்டான விஷயங்களில் எஃபர்ட் போடுறது 20%, அண்ட் மீதி இருக்க 80% பார்த்திங்கன்னா நம்மளோட மனம் சார்ந்த விஷயங்கள். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர் ப்ரோக்ராமில் நிறைய பேர் இருக்கீங்க, 100கணக்கான பேர் இருக்கீங்க. உலகத்தின் ஒரு மூலையில் இருக்க தமிழனும் இணைஞ்சிருக்கான். ஓ, இந்த மாதிரி நாடெல்லாம் இருக்கா நம்ம உலகத்தில், இங்கேயும் நம்ம தமிழ் இருக்கானா அப்படின்ட்டு பெருமையாக இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மாஸ்டர் இந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணும்போது நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்கும். தமிழன் பாரியா ஆள்றாயா அப்படின்ட்டு கர்வமாகவே இருக்கும். ஆனால் ஒரு ஃபீலிங் கூடவே வரும். இங்கிலீஷ் மாஸ்டரில் இணையிறாங்க, நம்ம TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை கோ த்ரூ பண்ணுறாங்க, என்னோட சிஸ்டமை அவங்க மண்டைக்குள்ளே இறக்கிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு 20% ஃபிசியாலஜி கிடச்சிருது. ஆனால் சக்ஸஸ் எங்கே இருக்குது? 80% சைக்காலஜி. எஃபர்ட் போடணும்ல, அதுக்கு டெய்லி உழைக்கணும்ல. நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், அதை பண்ணணும்ல. ஆனால் நம்ம பண்ணுறோமா? டெடிக்கேட்டடாக பண்ணுறோமா? டெய்லி பண்ணுறோமா? பண்ணுறது இல்லையே. உங்களோட மைண்ட் செட்டை லேர்னிங்கை நோக்கி திருப்புங்க. அதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். தண்ணி வேணும், நான் பாலைவனத்தில் தவிக்கிறேன், எனக்கு தண்ணி வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. நான் உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போய் ஒரு பாலைவன சோலையில் நிறுத்திட்டேன். இது இருக்கு பார், தண்ணி எடுத்துக்கோ, குடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அங்கேயே நின்று அந்த தண்ணியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, தண்ணியை கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னோடய கடமையில் 100% கொடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் கடமையை செய்யணும். 80% உங்களோட சைக்காலஜி, உங்களோட மைண்ட் செட்,
அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் 6வது படி. 7வது படி, பர்ஃபெக்ஷன் இஸ் அன் அல்டிமேட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்டார் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. நான் கேட்டேன், எப்படி ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு? ஓகே போகுது, நானும் டெய்லி போகிறேன், என்னால் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இல்லை, என் ஃப்ரெண்டு சூப்பராக வாசிக்கிறான், அந்த அளவுக்குலாம் என்னால் முடியல அப்படின்ட்டு சொன்னார். உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லா கற்றுக்கிறாரு? அவர் ஒரு 3 வருஷமாக கற்றுட்ருக்காரு. எப்படி அவர் ஜேர்னியில் அவர் 3 வருஷம் முன்னாடி இருக்காரு, நீ இப்போ தான் 1 வாரம் ஆகுது, எதுக்கு இப்படி கம்பேர் பண்ணுற? அவரோட ஜேர்னி வேறு, உந்து வேறு, நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஓகேவா? அந்த பர்ஃபெக்ஷன் மென்டாலிட்டி, நான் பண்ணாலே அப்படியே டாப் டக்கராக இருக்கணும், நான் பண்ணாலே 100% இருக்கணும், அதுக்கு நம்ம மாஸ்டரி நிலையை அடையணும். நீங்கள் மாஸ்டர்ஸ் கிட்ட போய் உட்காந்து நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடா இந்த விஷயத்த நீங்கள் அவுட்புட் கொடுத்ததில்ல, இந்த ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க, இதில் நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். என்னோட அடுத்த ஓவியம் இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுவார். ஒரு டைலமா தான் இல்லை லைஃப்பில் இது. நம்ம ஒர்க்கை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தாலும் அது நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஃபீலிங்கை தராது. அது தரலன்றதால தான் நம்ம அடுத்த நிலையில் நம்மளோட ஜாபில் உயர்ந்துகிட்டே இருக்கும். அது அந்த பர்ஃபெக்ஷன் நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம மைண்டில் நம்ம க்ரோவே ஆக மாட்டோம், அடுத்த நிலைக்கு நம்ம எய்மே பண்ண மாட்டோம். அதை அடையாததால தான் அடுத்ததை நோக்கி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அந்த கிட்டார் கற்றுக்கிற ஃப்ரெண்டு மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு யாரையோ உங்களோட ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முன்னாடி இருக்க ஒருத்தரை கம்பேர் பண்ணி, நான் அவரை மாதிரி இங்கிலீஷ் பேசலை, அவரை மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிப்பீங்க. அது செய்யாதீங்க. பர்ஃபெக்ஷன் நிலையை நீங்கள் இன்றைக்கும் அடைய முடியாது, 4 வருஷம் கழிச்சும் அடைய முடியாது, 40 வருஷம் கழிச்சும் அடையவே முடியாது. இன்னும் பெட்டராக பண்ணலாமேன்னு நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பீங்க. எனக்கு 15 வயசில் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தப்போ, அதில் அவ்வளோ எஃபர்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கப்போ, எப்படி என்னோடய மைண்ட் செட் நான் இன்னும் நல்லா கற்றுக்கணும், இன்னும் நல்லா பேசணும், இன்னும் எனக்கு பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு தோணுச்சோ, அதே லாவண்யாவாக தான், அதே லேர்னிங் மெஷினாக தான் நான் இன்றைக்கும் இருக்கேன். இன்றைக்கும் எனக்கு இன்னும் நான் பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ 20 வயசுலையோ 30 வயசுலையோ 40 வயசுலையோ எந்த வயசுலையுமே நீங்கள் இந்த ஆடியோ புக்கை கேட்டுருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம், இவங்கள மாதிரி நான் பேசலையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அது நீங்கள் என்ன மாதிரி ஆயிட்டீங்கன்னாலும், என்னோட லெவலை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஏன் இவங்கள மாதிரி நான் இல்லைன்னுட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து தோணும். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிக்கு உங்களை அலோவ் பண்ணிடாதீங்க. இப்போ இன்னைக்கு என்னோட கோல் என்ன, அதை நோக்கி நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுருக்கேனா, அதில் மட்டும் பாருங்கள், அதில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸை வைங்க. நீங்கள் போக நினைக்கிற பாதையில் இப்போ நீங்கள் 1 வாரம் கற்றுக்கிட்ட கிட்டார் ஸ்டூடெண்ட், நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. அது நம்மளோட 7வது படி. 8வது படி, ஸ்டாப் ஸ்டடியிங் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். நிறைய கிராமர் ரூல்ஸ் கற்றுப்பீங்க, நிறைய வொக்காபுலரி கற்றுப்பீங்க, அது மண்டைக்குள்ளே தேக்கி வச்சுருப்பீங்க, நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண மாட்டீங்க. நம்ம TLSRW ஃப்ரேம்ஒர்க்கில் என்ன முக்கியமாக இருக்குது, ஸ்பீக்கிங், TLS ஸ்பீக்கிங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணாமல் உங்களோட மசில் மெமரியை நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. மசில் மெமரி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு சைக்கிளில் ஏறி உட்காரும்போது உங்களுக்கு பயமாக இருக்கும். ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது, நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸே இருக்காது. கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே காலை வைக்கிறது, எதை மிதிக்கிறது, எது ஆக்சிலரேட்டர், எது பிரேக்கு, எது கிளச்சுன்னுட்டு அந்த ஏபிசி எங்கே இருக்குது ஒன்று அப்படின்னுட்டு பயங்கரமாக பதறுவீங்க. என்னோடய கால்களில் என்ன போகுதுன்றதை கவனிக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னுட்டு பதைக்கும் மனசு. ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க கார் டிரைவிங்கில். அப்போ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்கள் கால்கள் கரெக்டான இடத்துல உட்காரும், உங்கள் கால்கள் கரெக்டான விஷயங்களை மிதிக்கும், உங்களோட கைகள் அதோட வேலையை பார்க்கும். உங்களோட மைண்டு அதில் ஃபோக்கஸே ஆயிருக்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு வருவீங்க, ஒரு பாட்டு ரேடியோவில் போயிட்டுருக்கும், அதை நல்லா முணுமுணுத்துட்டு வருவீங்க, நீங்கள் ஒரு ஃபோன் பேசிட்டு வருவீங்க, இந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதுதான் மசில் மெமரி. உங்கள் கால்களில் இருக்க தசைக்கு ஒரு மெமரி இருக்குது, அது அந்த டிரைவிங்கை கற்றுக்குது. அதே மாதிரி தான் உங்களோட தொண்டையில் இருக்க தசைகளும். அதுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உங்களோட மூளையில் மட்டும்தான் இருக்கும், பேசவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஓகேவா?
ஸோ மசில் மெமரியை நீங்கள் டெவலப் பண்ணுறது தான் உங்களோட ஸ்பீக்கிங்க்கு வழிவகுக்கும். நீங்கள் அதை பண்ணவே இல்லை, நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸே பண்ணல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷில் ஃப்ளூவென்சியை அடைய முடியாது. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆகணும், உங்களுக்கு நல்லா பேசுகிற ஆற்றல் அதிகரிக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீக்கிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். ஸ்பீக்கிங்க்கு என்ன தேவை? வார்த்தைகள் தேவை. நீங்கள் டெய்லி உபயோகிக்கிற வார்த்தைகள் என்ன, நீங்கள் டெய்லி பேசுகிற சென்டென்சஸ் என்ன, எது அதிக அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது? உங்களோட ஆஃபீஸில், உங்களோட பிஸ்னஸ்க்கு, உங்களோட வீட்டில் நம்ம ஒரே விஷயங்களை தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஆடியோ புக்கை கவனிக்கிறீங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புது புது வார்த்தைகள் நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக பேசுகிறத விட இங்கே நான் கொஞ்சம் மாற்றி பேசுகிறேன். இதே உங்களோட ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள், சாப்பாடு கொடு, சாப்பாடு சாப்பிடு, டிவி போடு, ரிமோட்டை கொடு, குளிச்சுட்டு வா, ரெகுலராக வீட்டில் என்ன பேசுவோமோ அதையே தான் டெய்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம பழக்கத்திற்கு அடிமையான மனிதர்கள். அதுதான் பெஸ்ட் நமக்கு இருக்க விஷயமே. ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ் ஒரே கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாரு, அதுக்கு நீங்கள் ஒரே மாதிரி ஆன்சர் தான் கொடுத்துட்ருப்பீங்க. உங்கள் கிளைண்ட் ஒரே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருப்பாரு, அதுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்ருப்பீங்க. விஷயங்கள் மாறலாம், ஆனால் அந்த டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி 10 விஷயங்கள் பற்றி பேசுவீங்க, ஆனால் அதில் இருக்க கேள்விகளும் பதில்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் டிவைஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்கள் சரியான ஒக்காபுலரி கற்றுக்கணும், அதை சரியான முறையில் கற்றுக்கணும். அண்ட் நிறைய பேர் புது புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டே போவாங்க, அது அவங்க மண்டைக்குள்ளே புதஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அதை அவங்க யூஸ் பண்ணாத போது மறந்துடுவாங்க. இது தப்பான ப்ராக்டிஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிறவங்க கூட சரியான முறையில் கற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும்போதே அவங்க அடுத்த வார்த்தையை நோக்கி போயிடுவாங்க. அந்த வார்த்தையை, புதுசாக கற்றுக்கிற வார்த்தையை அவங்க லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போக மாட்டாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைமும் எஃபர்ட்டும் புது வார்த்தைகளை கற்றுக்கிறதுலேயே வேஸ்ட்டாக போகும். அது அவங்களுக்கு எந்த பலனும் கொடுக்காது. ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படி 8ல் இருக்கோம். 7வது படி என்ன? டக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியலல்ல? பர்ஃபெக்ஷன் இஸ் அன் அல்டிமேட்டம். அதுதான் 7வது படி. ஏன் நீங்கள் மறந்துட்டீங்க? ஏன்னா அது உங்கள் ஷார்ட் டைம் மெமரியில் இருந்தது. இதே மாதிரி தான் வார்த்தைகள்லையும் நீங்கள் மறந்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் டெய்லி ஒரு 5 வார்த்தை கற்றுக்குறேன், 10 வார்த்தை கற்றுக்குறேன்னுட்டு உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு உபயோகமே படாது. ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி மறந்துட்டீங்க. அதை உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் எதை கற்றுக்கணும்னு இருக்குது, எப்படி கற்றுக்கணும்னு இருக்குது. அண்ட் முக்கியமாக கற்றுக்கிற அந்த வார்த்தைகளை ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து எப்படி லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகிறதுன்னு இருக்குது. அதுக்கும் நான் ஒரு தனி மாடியூல் ஒக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் டிவைஸ் பண்ணி இங்கிலீஷ் மாஸ்டரியில் நான் கொடுத்துருக்கேன். அதை ஒக்காபுலரி டெவலப்மெண்ட் மாடியூலில் நீங்கள் பார்க்க முடியும் இங்கிலீஷ் மாஸ்டரி சிலபஸில். நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியும். நான் இங்கிலீஷில் 0ன்னு நினைக்கிறவங்க கூட அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 100 வார்த்தைகள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நம்ம மைண்டில் நம்ம டீப்பாகவே நோக்கி பார்க்க மாட்டோம். மேலோட்டமாக பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் உள்ளார்ந்து நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நீங்கள் 12-16 வருஷம் ஸ்கூல் காலேஜில் இங்கிலீஷ் வேர்ட்ஸை அதிக அளவுக்கு பேசி எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க. உங்கள் இங்கிலீஷ் டீச்சர் உங்ககிட்ட இங்கிலீஷில் பாடம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் நிறைய சீரியல், மூவி பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. அப்படின்னா ஏன் இந்த ஆடியோ புக்லேயே நீங்கள் அவ்வளவு வார்த்தைகளை நோட் பண்ணலாம். உட்காந்து நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள், மினிமம் 100 வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டெக்சுவலாக பொருள்பட நான் பேசுகிறதுலையே உங்களுக்கு உங்களோட மைண்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். உங்களை சுற்றி எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, உங்களை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குங்க. அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதை உங்களோட லைஃப்பில் பேச்சு மூலமாக கொண்டு வரவும் ஆரம்பிங்க. நீங்கள் பேசாதொழிய, உங்களுக்கு மசில் மெமரியை டெவலப் பண்ணாதொழிய உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூவென்சி அடைய முடியாது. இது முக்கியமான படி, நம்மளோட 8வது படி. 9வது படி கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்க. எனக்கு 6 பேக் ஆப் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கேர்ள்ஸ் நம்ம நிறைய ஆசைப்பட மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பாய்ஸ் நிறைய ஆசைப்படுவாங்க. எனக்கு 6 பேக் ஆப் வேணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஒரு ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. என்ன ஸ்கெட்யூல் போட்டு கொடுப்பாங்க? டெய்லி 1 மணி நேரம்.
டெய்லி 1 மணி நேரம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பேக் ஆப் வரும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ என்னால் அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு எனர்ஜி டைம் எல்லாம் இருக்கும்போது மட்டும் நான் போய் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு டெய்லி 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க. ஸோ மாதத்துலேயே 3 தடவை தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாளைக்கும் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் பாடி நாசமாகும். அதே தான் நம்ம எந்த ஒரு பழக்கத்துக்குமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் டெய்லி 10 நிமிஷம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது 1 வருஷம் கழித்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரெமெண்டஸாக இருக்கும் உங்களோட லைஃப்பில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டெய்லி 10 நிமிஷம் கொடுத்து பாருங்கள். அதுதான் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். உங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குது அப்படின்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி விட்டு 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 ஆரம்பிப்பாங்க. சோம்பேறித்தனம் கூட இருக்குது. நம்மளுக்கு நிறைய நேரங்களில் நிறைய டைம் இருக்க பசங்களே அவங்க பப்ஜிக்கு, கேமிங்க்கு, வாட்ஸ்அப்புக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டடிக்கிறதுக்கு கொடுக்குற டைமை அவங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அதை செய்யணும்னுட்டு, ஆனால் அதை கொடுக்க மாட்டாங்க. நிறைய விமன் கூட இருக்காங்க, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்க 2-3 மணி நேரம் மெகா சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் யூடியூப்பில் ஒரு 2-3 மணி நேரம் ஃபேமிலி விலாக்லாம் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் அஃபெண்ட் பண்ணல, நான் அவங்கள தப்பு சொல்லலை. பட் டைமே இல்லை எனக்கு அப்படின்றது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். டெய்லி நீங்கள் ஒரு விஷயத்த செய்யும்போது அதில் நீங்கள் என்னாமஸ் ரிசல்ட் பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட லேர்னிங்கில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து கேட்டதும் வேஸ்ட்டு. உங்களோட ப்ராக்டிஸ் டெய்லி இருக்கணும், அது மஸ்ட்டு. டெய்லி நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. 5 நிமிஷம் அன்றைக்கி முடியுதா, 5 நிமிஷமாவது அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் தான் முடியுதா, 10 நிமிஷம். ஆனால் அதை டெய்லி வச்சுக்கோங்க. சென்னை டு டெல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு எக்ஸாம்பிள், சென்னை டு டெல்லி போகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் என்ன, நம்ம ஃப்ளைட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வர்றது தான். அந்த மாதிரி தான் உங்களோட கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கான கோலை அடைவீங்க. தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம் நம்மளோட 10வது படியில் இருக்கும். டோன்ட் அலவ் ஃபியர் டு டிஸ்ட்ராய் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம எல்லாருக்கும் அம்பிஷன் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது, நான் முன்னேறணும் அப்படின்ற அந்த உத்வேகம் இருக்குது. எது தடுக்குது? பயம். அந்த பயத்தை முக்காவாசி கொடுத்ததே நம்ம கல்வி, ஆசிரியர்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, டிவியில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே தான். இல்லை, எதுக்கு பயப்படணும்? நான் தமிழ் நல்லா பேசலைனா தான் நான் தலகுனியணும். நான் தமிழ் நல்லா பேசலைனா தான் நான் அடுத்தவங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படணும். இங்கிலீஷுன்றது அடுத்தவனோட லாங்குவேஜ். இங்கிலீஷை நான் எதுக்கு கற்றுக்கிறேன்? என்னோட கரியரில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, எனக்கு வேண்டிய விஷயங்களை நான் சாதிச்சுக்கிறதுக்கு, எனக்கு ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கு, அதுக்கு தான் எனக்கு இங்கிலீஷ் வேணும். நான் இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு பயந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எதையுமே நம்மளால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. உங்களுக்கு சாதிக்கணும், எனக்கு கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எனக்கு கரியர் சக்ஸஸ் வேணும், சொசைட்டியில் எனக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும், எனக்கு இதனால் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுது, அதனால் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு கிளையண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறாங்க, நான் கண்டிப்பாக என்னோட கிளையண்ட்ஸ் கிட்டேருந்து சேல்ஸ் எடுக்கணும், நான் ப்ராஜெக்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும், நான் என்னோட கரியரில் ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், சேலரி ஹைக் வாங்கணும், என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னோட டீம் மெம்பர்ஸ் என்னை கேலி பேசுகிறாங்க, என்னோட பிள்ளையோட ஸ்கூலில் போய் விடும்போது டீச்சர் கேட்குற கேள்விக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல, என்னோட டீச்சர் ஒரு கேள்வி கேட்கும்போது என்னால் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ண முடியல, என்னால் ஒரு இன்டர்வியூவில் நான் ஆன்சர் பண்ண முடியல. இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், நீங்கள் உங்களோட இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களோட இங்கிலீஷை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லைனா இங்கே எதுவுமே ஆகாது. இது ஒரு திறன். நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் பயிற்சி எடுத்தாதான் இது வேலைக்கு ஆகும். அதுக்கு பயந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஞ்சு பேசுகிறீங்க, மேண்ட்ரின் பேசுகிறீங்க, ஸ்பானிஷ் பேசுகிறீங்க, இல்லை தெலுங்கு பேசுகிறீங்க, இதெல்லாம் தப்பாக பேசுனீங்கன்னா நீங்கள் தலை குனிஞ்சிருவீங்களா? இல்லை, எனக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரியும், நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு நம்ம முன்னாடி நிற்போம். ஏன்னா மொழின்றது அறிவில்லை அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதையே நம்ம இங்கிலீஷில் மறந்துடுறோம். இங்கிலீஷ் மொழி, இங்கிலீஷ் நம்மளோட கரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, நம்ம நினச்ச விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, ஒரு ஜாப் வாங்கிக்கிறதுக்கு, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறதுக்கு, ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு, 4 பேருக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, கிளைண்ட் கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்கக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு,
உலகத்தின் எந்த மூலையில் இருக்கவங்ககிட்டையும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு கருவியாக இருக்குது, அவ்வளோதான். அது கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. நான் சொன்னல, 7வது படியில் இதுதான் பார்த்தோம். பர்ஃபெக்ஷன் இஸ் அன் அல்டிமேட்டம். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பேச முடியாது. நான் ஆயிரக்கணக்கான மிஸ்டேக் பண்ணி ஆயிரக்கணக்கான தப்புகள் பண்ணதால தான் என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை அடைய முடிஞ்சுது. நீங்கள் தப்பு பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு பெர்மிஷன் வேணாம், நான் உங்களுக்கு அந்த பெர்மிஷனை கொடுக்குறேன். உங்கள் கனவுகளை நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்கள் கனவுகள் உங்கள் பயங்களால் அழியக்கூடாது. இங்கிலீஷ்ன்றது ஒரு தடையாக இருக்கும் பட்சத்தில் அதை தகர்த்தெறியுங்க, பேச ஆரம்பிங்க, கரெக்டான வழியை கற்றுக்கோங்க, அந்த வழியை பின்பற்றுங்க. உங்களால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ் மீடியம் படித்தோம், ஆனால் நாமளும் இங்கிலீஷில் பேசலாம். உங்களால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். பெருமையாக சொல்லிப்பேங்க, மார்த்தட்டி சொல்லிப்பேன். நான் தமிழ் மீடியம் படித்ததில் பெருமைப்படுறேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷும் பேச முடியுன்றத நான் உங்களுக்கு சாதிச்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் சாதிச்சு காமிப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். 10 படிகள் நாம் பார்த்துருக்கோம். அந்த 10 படிகளையும் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட முறையில் நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட TLSRW ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். இது இங்கிலீஷ் மாஸ்ட்ரி அப்படின்ற ப்ரோக்ராமில் நான் TLSRW முறையில் தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான ப்ரோக்ராம். முழுமையாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நான் அதில் கொடுத்துருக்கேன். உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் நம்ம இங்கிலீஷ் மாஸ்டரியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க எக்கச்சக்கமான டெஸ்டிமோனியல்ஸ் எனக்கு டெய்லி அனுப்பிட்டே இருக்காங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி பல பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. அது உங்கள் வாழ்க்கையும் மாற்றும்னு நான் நம்புகிறேன். lavanyajaykumar.com வாங்க, இங்கிலீஷ் மாஸ்டரியை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸ் செக் பண்ணுங்கள், ஓவர்வியூ பாருங்கள், ஸ்டூடெண்ட் டிஸ்கஷன் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக படிக்கிறாங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மாஸ்டரி சிலபஸை செக் பண்ணிவிட்டு, எஸ் இது எனக்கு வேணும், இங்கிலீஷ் மாஸ்டரியில் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மாஸ்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவி தேவைப்பட்டால் நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணி என்கொயர் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி என்கொயர் பண்ணுறீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு மட்டும் கொடுக்காம, ஏன்னா நிறைய ஸ்பேம் மெசேஜஸ்லாம் ஹாய் ஹலோன்னு தான் வருது, உங்களையும் அவங்க ஸ்பேம்னு நினச்சிருவாங்க. தெளிவாக நான் இந்த மாதிரி இந்த ஆடியோ புக் கேட்டேன், உங்கள் பேர், எந்த ஊர், இந்த ஆடியோ புக் கேட்டீங்க அண்ட் இங்கிலீஷ் மாஸ்டரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது, நீங்கள் lavanyajaykumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரி சிலபஸ்லாம் செக் பண்ணிட்டீங்க, எப்படி பணம் கட்டுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கண்டிப்பாக ஒரு தெளிவான வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். நான் உங்களை lavanyajaykumar.comல இங்கிலீஷ் மாஸ்டரியில் சந்திக்கிறேன். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். 10 படிகள். இந்த ஆடியோ புக் இதோட நிறைவடைகிறது.